ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்ம யோகத்தை பற்றி உபதேசிக்க தொடங்கி இருக்கிறார். பக்குவம் இல்லாத நிலையில் இருப்பவர்களுக்கு, தொடக்கத்தில் இருப்பவர்களுக்கு, எங்கு தொடங்க வேண்டும் என்ற குழப்பத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு அழகான வழிமுறையை காட்டுகிறார். எனக்கு இந்த கடமையை செய்வதில் ஒரு சங்கடம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, எனக்கு பிடிக்கல, இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் வரும் இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கலங்கிற விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா நம்முடைய பற்று, அதனால நம்ம மனசுல ஒரு சோகம், அதனால நமக்கு செயல் புரிய தயக்கம், இதெல்லாம் இருக்கும். ஆனா முன்பே நாம் பார்த்தபடி நம் ஒவ்வொருவருக்கும் குடும்ப கடமைகள், சமூக கடமைகள், ஆன்மீக கடமைகள், இப்படி பல தளங்கள்ல நாம் செய்ய வேண்டிய செயல்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமாக இருக்கின்றன. ஆரம்பத்திலே நான் ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ருச்சியோட இருக்கேன், அதனால இதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த உதர்றத நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த செயலை எப்படி சீராக அதை செயல்படுத்தணும், எப்படி பற்றில்லாம செயல் புரியணும், அதுக்கப்புறம் நமக்கு பக்குவம் வந்த பிறகு எப்படி இறைவனே நம்மை அதிலிருந்து விடுவிப்பார், அதெல்லாம் முறையா பண்ணணுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு இப்ப எனக்கு இதுல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செயலை விடுறது அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிறது இல்லை. நன்றாக கவனித்து பார்த்தால் பகவான் சொல்கிறார், துவம் நியத்தம் கர்ம குரு. துவம்னா நீ, நியத்தம்னா உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை கடவுளின் கட்டளையாக பகவான் கட்டளையிட்டு இருக்கார், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் என்று ஏற்றுக்கொண்டு. இப்ப எப்படி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம்னா ஒரு பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காருன்னா அதை ஃபாலோ பண்ணி செய்யறோம் இல்லையா, இப்பதானே அங்க ஒரு ஹார்மனி, ஒரு ஒழுங்குபாடு இருக்கும். இல்ல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? ஒரு அலுவலகத்திலயோ வீட்லயோ அவரவர்களுடைய கடமையை செய்யலைன்னா அதனால அவர்களுக்கும் எவ்வளவு கஷ்டம், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு குழப்பம். ஆக ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, துவம் நியத்தம் கர்ம குரு. உனக்கென்று விதிக்கப்பட்ட, நீ புதுசா தேட வேணாம், உன் கண் முன்னாடி பார்த்தா இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதுன்னு இருக்கு இல்லையா, இந்த செயல்களை இறைவனின் கட்டளையாக ஏற்று செய். இறைவனின் கட்டளையாக ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது ஒரு உயர்ந்த மனோபாவனை. பகவான் ஆண்டவன், நான் அடிமை, தாசபாவம். இவர் சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமிகள், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் வேலை என்னன்னா, நீ எனக்கு என்ன செய்யற மாதிரி சூழ்நிலையில வச்சிருக்கியோ அதை நான் செய்வது, உன்னுடைய கட்டளையாக ஏற்று செய்வது, அது மட்டும்தான் நம்ம வேலை. அதற்கு காரணம் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஹீனா காரணம். ஏனென்றால் அகர்மணக கர்ம ஜ்யாயக. அகர்மணகன்னு சொன்னா செயலின்மை, செயலின்மையை காட்டிலும் கர்ம ஜ்யாயக, செயல் புரிவது சிறந்தது, சாலச் சிறந்தது. ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறத காட்டிலும் செயல் புரிவது என்பது எவ்வளவு உன்னதமானது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம கர்மயோகமே பண்ணாம எப்படி ஞான யோகத்துக்கு போக முடியும், எப்படி மோட்சத்தை உணர முடியும்? அப்ப முதல்ல தொடங்கிறதுக்காக பகவான் இங்க ரொம்ப அழகாக நமக்கு வழி காட்டுகிறார். இந்த செயலை நாம் முறையாக செய்ய தொடங்கினோம்னு சொன்னா நம்முடைய கடமைகளை பொறுப்புணர்வோட, சென்ற ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, பற்றில்லாமல், அதே நேரத்துல முழுமையான ஈடுபாட்டோட நம்ம செயல்களை செய்யும் பொழுது நம்முடைய உடல் நலம் பாதுகாக்கப்படும், மனநலம் பாதுகாக்கப்படும், தேவையற்ற பேச்சு குறையும், வம்பு குறையும், கவலைப்படுவது குறையும், எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். நாம் ஒவ்வொருவரும் செயலில் கவனத்தை குவித்தோம் என்றால். அதுதான் பகவான் இங்க சொல்கிறார், அகர்மணக கர்ம ஜ்யாயக. செயல் புரியாமல் இருப்பதை காட்டிலும் செயல் புரிவது சிறந்தது. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ஷரீர யாத்ரா அப்பி. ஷரீர யாத்ரானா இந்த உடல் வாழ்க்கையை நடத்துவது கூட அகர்மணக ந பிரசித்தியேத். நீ வேலை செய்யாம இருந்தேன்னு சொன்னா அந்த உடம்ப கூட உன்னால பாதுகாக்க முடியாதுப்பா, பராமரிக்க முடியாது. நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் மற்றவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அப்ப போக போக என்ன ஆகும், நம்முடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து போய்விடாதா? சாதாரண ஒரு உலகியல் கோணத்திலே பகவான் இதை சொல்றதா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஷரீர யாத்ரா அப்படின்னா இந்த உடம்ப ஆரோக்கியமாக வைத்திருந்தால் தானே இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம நல்லா அட் ஹோம் இருக்க முடியும்.
when the shoe is fit, shoe is forgotten னு சொல்லுவோம் இல்லையா? உடம்பு இருக்கதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இந்த உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாதான் இதன் மூலமாக பல காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். ஒன்னொன்னுக்கும் நம்ம இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம உடம்ப சோம்பேறித்தனம் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே பண்ண முடியாது. உடல் வாழ்க்கை கூட அந்த சார்பு, அந்த டிபெண்டன்ஸ் ஒரு நல்ல விஷயமா? எனக்கு பணம்லாம் இருக்கு, நான் ஆளை போட்டு பாத்துக்கிறேன்னு சொன்னா கூட நீங்க எந்த பேஷண்ட் ஆவது சார்ந்து இருக்க விரும்புறாங்களா? எல்லாருமே இண்டிபெண்டா நடக்கணும்னு விரும்புறாங்க, தன் போக்கில் இருக்கணும்னு விரும்புறாங்க இல்லையா? ஆக நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கடமைகளை நாம் சோம்பேறித்தனம் இல்லாமல், கவனக்குறைவு படாமல், அலட்சிய போக்கு இல்லாமல், இந்த உணர்ச்சி வசப்படுற அந்த மனநிலையெல்லாம் விடுபட்டு கடமைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லைன்னா பின்னாடி நம்முடைய உடல் வாழ்க்கையே, நம்ம உடம்பு வாழ்க்கையை நடத்துறதே கஷ்டமா போயிடும். சரீர யாத்ரா, அந்த உடம்பை எப்படிப்பா அப்புறம் பராமரிப்பாய் அப்படின்னு பகவான் கேட்கிறார். சில வயதானவர்கள்லாம் பார்த்திருக்கேன், அவங்களே காய் நறுக்குவாங்க, எல்லாம் செஞ்சு. ஏன் செய்றீங்க? ஆள் இருக்காங்க. இல்ல அப்புறம் கை கால் வேலை செய்யாம போயிடும். ஏதோ ஆக்டிவா கையை காலை நல்லபடியா நம்ம வச்சிருக்கணும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப செயல் இருக்குதானே அங்க. அது மாதிரி எல்லா செயல்களும், நம்ம என்னென்ன செயல்கள் இந்த உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு, மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு, எனக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற செயல்களை செய்வதற்கு என்னெல்லாம் கடமைகள் என்னை சுற்றி இருக்கின்றனவோ அந்த செயல்களை, அந்த தர்மங்களை தேடி தேடி நான் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் எனக்கு மன தூய்மையை தரப்போகிறது. நம்ம எதற்காக சாப்பிடுறோம் அப்படின்னா, உயிர் வாழறதுக்காக சாப்பிடுறோம். உயிர் வாழ்வது எதற்காகனா உண்மையை உணர்வதற்காக. அப்ப நான் ஞான யோகத்துக்கு போகணும், நான் போய் குருமார்கள்ட்ட அமர்ந்து என்னுடைய குரு கிட்ட போய் நான் சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்கணும், உபனிஷதங்கள் எல்லாம் படிக்கணும், பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்கணும்னு சொன்னா உடம்பு ஃபிட்டா இல்லாம எங்க போய் படிக்கிறது? அப்ப உடல்ல எங்க பார்த்தாலும் வலி இருக்கு, உட்கார முடியல, தலை வலிக்கிறது, ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாதுன்னு இருந்தா சாஸ்திரங்களை கேட்க முடியுமா, படிக்க முடியுமா? அதனாலதான் உபனிஷத்து எல்லாம் கூட பார்த்தா அந்த உடல் ஃபிட்டா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை எல்லாம் வரும். என்னோட உடம்பு நல்லபடியா இருக்கட்டும், கை கால்கள்லாம் நல்லபடியா இருக்கட்டும், கண்ணு நல்லா பார்க்கட்டும், காது நல்லா கேட்டும். எதுக்காக? சாஸ்திரத்தை கேட்கறதுக்காக. ஆக ஆரம்பத்திலேருந்தே நம்ம இந்த கர்மயோக பயிற்சியில என்ன பண்றோம்? உடலை நன்றாக கட்டி வைக்கிறோம். உடலுக்கும் மனதுக்கும் சரியான பயிற்சிகள் கொடுத்து நம்முடைய கடமைகளை நம்ம ஒழுங்கா செஞ்சாலே போதும். குடும்ப கடமைகள், சமூக கடமைகள், ஒரு தனி மனிதனா, ஒரு ஆஸ்திகனாக, ஒரு ஆன்மீக சாதகனாக, எனக்கு மந்திர தீட்சை வாங்கியிருக்கேன்னா ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, உடலால உழைக்கிறது, எல்லா விதமான செயல்களும் இதில் அடங்கும். இறைவனின் கட்டளையாக ஏற்று இந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கர்மயோகத்தை பகவான் தொடங்கி இருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.